முதல்ல இலக்கியம் ஏன் தேவை, இலக்கியத்திற்கு எது தேவை? இந்த ரெண்டு கேள்வி மிகவும் நுட்பமானது. இலக்கியத்தினுடைய தேவைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 மார்க் கொஸ்டின் நம்ம எல்லோருமே பள்ளிகளில் படிச்சிருப்போம். ஒரு இலக்கை இயம்புவது இலக்கியம், அந்த இலக்கை நோக்கி சொல்லுவது இலக்கியம். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சங்க காலம், பக்தி காலம், அப்புறம் இப்போ நவீன இலக்கிய காலம், இப்படி நம்ம எல்லாம் அடிக்கிருப்போம். ஆனால் இந்த இலக்கியத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் கண்ணுற வேண்டிய முக்கியமான விஷயம். இலக்கியம் ஏதோ ஒன்றை நோக்கி உங்களை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இலக்கியத்தை படிக்கிற போதெல்லாம் நீங்கள் ஒரு அங்குலம் இன்றைக்கு இருந்ததை விட அந்த நூலை படித்து முடித்த பிறகு ஒரு அங்குலம் உங்களுடைய அறிவு வளர்ந்திருக்கிறது, அல்லது உங்களுடைய அந்த பண்பாட்டு சார்ந்த பார்வை ஒரு அங்குலம் மேல் ஓங்கி இருக்கிறது. சங்ககாலம் என்பது மொழியை கொண்டாடிய ஒரு காலம். மொழிக்காக மட்டுமே அந்த இலக்கியங்களை, மொழி கொண்டாட்டங்களுக்காக மட்டுமே, மொழியினுடைய வரையறைக்காக மட்டுமே நாம் கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு காலம் சங்ககாலம்னு சொல்லலாம். அதற்கு பின்னதாக வந்திருக்கக்கூடிய காப்பிய காலம். காப்பிய காலம் என்பது நாம் எல்லோருக்குமே தெரிந்ததுதான். காப்பிய காலங்களில் ஒரு கதாநாயக பாவம் என்பது காப்பிய காலங்களில் முன்மொழியப்பட்டு விட்டது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமே ஆனால் சிலப்பதிகாரமோ பின்னாளில் வந்த கம்பராமாயணமாக கூட இருக்கலாம். ஒரு நாயக பாவத்தை மையப்படுத்தி அந்த காப்பியம் முழுவதுமாக நகரத் தொடங்குகிறது. ஒரு கொண்டாட்ட மனநிலையை அல்லது ஒரு அற உணர்ச்சியை எப்படி நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்கான ஒரு அமைப்பாக இருக்கிறது. அது மெல்ல நகர்ந்து பக்தி இலக்கிய காலத்திற்கு வருகிற பொழுது ஒரு மாபெரும் புரட்சியை இந்த மண்ணில் நிகழ்த்துகிறது. என்னவென்றால், அதுநாள் வரையிலும் மன்னர்களை மட்டுமே பாடுபொருளாகவோ அல்லது அரசவையில் மட்டுமே பாட வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை தவிர்த்து இறைவனை நோக்கி பாடல்கள் எழத் தொடங்கியது. நாயக பாவம் என்பது இறைவனை நோக்கி மெல்ல மெல்ல நகரத் தொடங்கியது. கால ஓட்டத்தில், கால நெருக்கடிகளில் மன்னர்கள் அதற்கு இசையத் தொடங்கினார்கள். தோப்பா மிக அழகாக சொல்லுவார், கோயில் என்பது அதிகார மையம் என்று. அதிகாரம் என்பது அரண்மனைகளில் இருந்து மெல்ல விலகி கோயில்களை நோக்கி நகரத் தொடங்கியது. கோயில்களில் கலை, இலக்கியம், அரசியல் என்பது ஒரு கூட்டமைந்த நிகழ்வாக மாறத் தொடங்கியது. இது பக்தி இலக்கிய காலம். அதற்கு பின்னால் சிறு கதைகள் தோன்றக்கூடிய அந்த காலகட்டம் என்பது மெல்ல நகரத் தொடங்கியது. அதற்கு பின்னால் இப்போது நாம் சந்திக்கிற நவீன இலக்கியம் என்பது உருவாக தொடங்கி இருக்கிறது. நவீன இலக்கியத்திற்கும் மரபு இலக்கியத்திற்கும் உள்ள மிகச்சிறிய வேறுபாடு என்னவென்றால், மரபு இலக்கியங்கள் என்பது மொழியினுடைய உச்சாணி கொம்பில் நின்று உங்களை வழிநடத்தி செல்வது. நவீன இலக்கியம் என்பது உங்களுடைய கான்டெம்பரரி லைஃபை, உங்களுடைய வாழ்வை, உங்களுடைய நவீன இப்போது நாம் சந்திக்கிற ஒரு செயலை அல்லது கருத்தை உங்களின் பார்வையில் இருந்து விமர்சனத்திற்கோ அல்லது ஆராய்வதற்கோ உட்படுத்துவது அல்லது உந்தி தள்ளுவது. நவீன இலக்கணத்தின் முதல் ஆளாக நான் பாரதியை பார்க்கிறேன். பாரதி தன்னுடைய உரையில் இப்படியாக பதிவு செய்கிறான்: நான் மன்னன்களை ஓதி பாட முடியாது, நான் பெரும் மிராசுதார்களை பாட முடியாது, நான் மக்களுக்காக பாடுகிறேன், என்னை மக்கள் தான் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என பாரதி எழுதுகிறான். நண்பர்களே, நான் இப்படி சொல்லுகிறேன். இதே மண்ணில் உலவிய பிரபஞ்சன் அவர்கள் ஒரு மேடையில் பதிவு செய்தார்: என் வாழ்நாள் எல்லாம் நான் இலக்கியத்திற்காக என் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறேன். 2 வேளை உணவிற்கு எனக்கு உத்தரவாதம் தந்திருந்தால் நான் இன்னும் மிக ஆழமாக எழுதியிருப்பேன் என சொல்லியிருந்தார். ஆக இலக்கியம் என்பதை நாம் எப்படி பார்க்கிறோம்? இந்த கேள்வியில் இருந்துதான் நான் தொடங்குகிறேன். இலக்கியம் நம்ம ஏன் சார் படிக்கணும்? சார் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இது தஞ்சாவூர் மண்ணு. ராஜராஜ சோழன் சொன்ன உடனே நாம எல்லாருமே நாமளே ராஜராஜன் கற்பனை பண்ணிக்கிறோமா இல்லையா? கர்ணன் என்கிற ஒரு கதாபாத்திரத்தை பார்க்கிற பொழுதோ பேசுகிற பொழுதோ கர்ணன் கேட்கும் போதே நாம எல்லாம் கர்ணனா மனசுக்குள்ளார பாவிச்சுக்கிறோமா இல்லையா? சார் கொடுக்கவே மாட்டான் சார், கொடுத்த மாதிரி படம் காட்டுவான் சார், ஆனா அவன் தன்னை கர்ணன் பாவிச்சுப்பான். காரணம் என்ன? ஒரு சித்திரத்தை உங்கள் முன்னால் சொல்லுகிற பொழுது, ஒரு சித்திரம் குறித்த நாயக பாவத்தை நீங்கள் பேசுகிற பொழுது உங்கள் மனம் உங்களையே கற்பனை செய்து கொள்கிறது.
நான் ராஜராஜ சோழனா இருந்திருந்தா, நான் கர்ணனா இருந்தா, நான் ஆதிக்கம் செலுத்தினா என்கிற மனநிலையில் இருந்து அந்த கதாபாத்திரங்கள் உங்களை நோக்கி விரிகிறது. இலக்கியம் என்ன செய்யும் என்றால், உங்களுக்கு ஆதிக்கத்தை மட்டும் அது போதிக்காது. நான் பார்க்காத, நான் கண்டிராத, என் வாழ்நாளில் நான் அனுபவித்திடாத எல்லா சிக்கல்களையும் இலக்கியம் தான் என் முன்னால் திறந்து வைக்கிறது. நான் பார்க்காத ஊர் பிரேசிலில் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பிரேசிலினுடைய இலக்கியத்தை படிக்கிற பொழுது நான் பிரேசிலில் என்னவாக வாழ்ந்திருப்பேன் என்கிற பார்வை எனக்கு விடுகிறது. நான் ராஜராஜ சோழனை குறித்து படிக்கிற பொழுது நான் ராஜராஜ சோழனுடைய படையிலே ஒரு சிப்பாயாக இருந்திருந்தால் என்னவாக இருப்பேன் என்கிற அனுபவத்தை எனக்கு தருகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன இலக்கியத்தினுடைய ஏதோ ஒரு சிறுகதையை படிக்கிற பொழுது அவர்களுடைய வாழ்வை, அவர்களுடைய வலியை, அவர்களுடைய உணர்வை, அவர்களுடைய சந்தோஷத்தை, அவர்களுடைய எதிர்பார்ப்பை, அவர்களுடைய ஏக்கத்தை, அவர்களுடைய கனவை, அவர்களுடைய தேவையை என்னால் புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய வாழ்நாளில் ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகள் நான் வாழ்கிறேன் என்றால் ஒரு 1000 ஆண்டுகள் வாழ்ந்ததற்கான அனுபவத்தை எனக்கு இலக்கியம்தான் தருகிறது, வேறு எதுவும் தராது. ஒரு சக மனிதன் மீதான அன்பை உங்களுக்கு இலக்கியத்தை தவிர வேறு எதுவுமே புகட்டிவிட முடியாது. இலக்கியத்தை தவிர வேறு வழியே இல்லை. சார், நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். நாம் எல்லோருமே ஆதி மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையை எட்டி இருக்கிறோம். வடிவேலு ஸ்டைல்ல சொல்லணும்னா, எனக்கு வெளியில தெரிகிறது ஒரு ரூபம், உள்ளுக்குள்ள தெரிகிறது பல ரூபங்கிற மாதிரி ஆதி மனிதனுடைய வேட்கை தாபம் எனக்குள்ளார மறைஞ்சிருக்கு சார். எனக்குள்ளார ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்கிற ஆணவ போக்கு ஒளிஞ்சிருக்கு சார். யாருக்கும் தெரியாமல் பின்னிரவில் அழுது துடிக்கிற கருணை எனக்குள்ள அடங்கியிருக்கு சார். இந்த எல்லாத்தினுடைய கூட்டு கலவை தான் சார் நான் அப்படிங்கிற ஒரு பிம்பம். இந்த காம்பினேஷன்ல நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறத பொறுத்து நான் வெளிப்படுறேன் சார். இந்த எண்ணம் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி செய்து அடைவதை விட நீங்கள் இலக்கியம் படிக்கிற பொழுது மிக இயல்பா நீங்க அதை அடைஞ்சிட முடியும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய, உங்கள் மனதில் ஒளிந்திருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கே நீங்கள் அறியாமல் நீங்கள் இருக்கக்கூடிய கயமை என்கிற ஒரு கரையில் இருந்து கருணை என்கிற மறு கரையை நீங்கள் அடைய வேண்டுமே ஆனால் உங்களுக்கு இலக்கியம் மட்டும்தான் துணை செய்யும், வேற எதுவும் துணை செய்யாது. இலக்கியம் மட்டும்தான் உங்களை கருணையை நோக்கி உந்தி தள்ளும். நீ இன்னும் மனுஷன், நீ இன்னும் மனுஷன், உனக்குள்ளால் மாண்டு கொண்டு இருக்கிற அந்த உயிர் தன்மையை, உயிர்ப்பு தன்மையை மீண்டும் மீண்டும் உயிர்ப்புறச் செய்வது இலக்கியம் மட்டும்தான், வேற எதுவும் செய்யாது. நான் பார்ப்பதற்கு மனுஷனாக இருக்கிறேங்கிறதுனால நான் மனுஷனா? இந்த கேள்வியை நான் திரும்ப திரும்ப உற்று நோக்குகிறேன். வள்ளலார் முதலாக வடலூரில் செல்கிற போது ஒரு மகான் இருந்தாராம். அவர் யாரை பார்த்தாலும் சொல்றார், இந்த பாரு நாய் போகுது, இந்த பாரு நரி போகுது, இந்த பாரு சிங்கம் போகுது, இந்த பாரு பருந்து போகுது. வள்ளலார் அந்த தெருவை கடந்த போதுதான் முதலாக சொன்னாராம், ஒரு நல்ல மனிதன் போகிறான் என்று. இலக்கியம் மட்டும்தான் இந்த வேலையை உங்களுக்கு செய்யும். உங்களை நீங்கள் பட்டை தீட்டிக் கொள்ள வேண்டுமே ஆனால், உங்களை நீங்கள் உயிர்ப்போடு வைத்திருக்க கொள்ள வேண்டுமே ஆனால், உங்களுக்கு இலக்கியம் மட்டும்தான் ஒரு நல்ல உபாயத்தை அருளும். சுசமுத்திரம் என்கிற ஒரு எழுத்தாளர், அவர் நெல்லை சீமையில் பிறந்தவர், தூர்தர்ஷன்ல பணியாற்றினார். அவர் பல விருதுகள் பெற்றவர். அவருடைய சிறுகதை ஒன்றை சொன்னா சரியா இருக்கும்னு நம்புறேன். அந்த கதை இப்படி தொடங்குகிறது. 70-80களில் பணப்பெட்டின்னு சொல்லுவாங்க, இந்த பண ஓலைகளில் செய்த அந்த பெட்டி. அந்த பணப்பெட்டியில, பண ஓலைகளால் செய்த பெட்டியில அவங்க செய்யக்கூடிய தொழில் என்பது இந்த ஆடைகளை வெளுத்து தரக்கூடிய சலவை தொழிலாளிங்கிற அந்த கேரக்டர். அவங்க ஒரு நாள் அந்த பனை ஓலையில செய்த பெட்டியில துணிகளை எடுத்துக்கொண்டு வீதியில் போறாங்க. அந்த காட்சி இப்படித்தான் தொடங்குது. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாலே, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாலே, இந்த அங்கலாய்ப்பும் பதைபதைப்பும் பதட்டத்தோடும் வீதியில் செகண்ணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் போறாங்க.
அவங்க யார் வீட்டிலிருந்து அந்த துணியை வாங்கிக்கிட்டு வராங்க அப்படின்னா, சவன் சர்மா என்கிற ஒரு நில உடைமை, ஒரு மிராசுதாருடைய வீட்டில் போய் அவங்க வீட்டில் வெளுப்புக்கு வாங்க வேண்டிய துணியை, இதற்கு முன்னால் வெளுத்த துணியை கொடுத்துட்டு வெளுப்புக்கு அடுத்த நாள் வெளுப்புக்கு வாங்க வேண்டிய துணியை வாங்கிட்டு வராங்க. அந்த சவன் சர்மாவினுடைய பொண்ணு கிளியம்மை என்ன சொல்லிடுறாங்கன்னா, 2 நாள் தாமதமா வந்து அந்த துணியை கொடுத்ததுனால இவர்களுக்குள்ளார அந்த வாத பிரதிவாதம் நடக்கும்போது அவங்க கோபத்தில் என்ன சொல்றாங்கன்னா, உன்னை செருப்பால அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கதாபாத்திரம் இப்படித்தான் நகர்கிறது. பேசாம அவ வாயில இஸ்திரி பெட்டியை போட்டு நசிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்? அவளை போட்டு தொப தொபன்னு துணியை போட்டு வெளுக்கிற மாதிரி கொண்டு வச்சு அடிச்சு வெளுத்துட்டோம்னா எப்படி இருக்கும்? அவளுக்குள் அந்த கோபமும் ஏக்கமும் அவளுடைய தன்மான உணர்வும் அவளை குத்தி கிழிக்குது. ஆனா வறுமையினுடைய உச்சம். அவ அப்பதான் அந்த ஊருக்கு கல்யாணமாகி 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கா. அவங்க அப்பா யாருன்னா, அவரும் தென்காசியில ஒரு சவர தொழிற்சாலை வச்சிருக்கிறாரு. அவர் இஸ்திரி கடையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவங்க அப்பா சொன்னாராம், நான் இந்த குப்பம்பட்டிக்கு மட்டும் கோடீஸ்வரனே வந்து பொண்ணு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா இவ தான் அந்த சின்னான விரும்பி, இல்ல இல்ல நான் அந்த ஊர்ல தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கட்டிக்கிட்டு வந்தா. அவளுக்கு மனதில் ஒரு க்ஷணத்தில் வந்து போகிறது, எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, நான் சின்னான ஆசைப்பட்டு இந்த ஊருக்கு வந்தேனே, இந்த ஊர்ல உள்ளவனா இப்படிதான் இருப்பானோ அப்படின்ற எண்ணம் அவளுக்கு மேலிடுது. அடுத்த சனம் அவளுக்குள்ளாக ஏற்படக்கூடிய அந்த எண்ண அதிர்வுகள் என்ன ஆகுதுன்னா, இதை நான் போய் சின்னாட்ட வீட்டுக்காரட்ட சொல்லிட்டா என்ன ஆகும்? அவன் கோவப்பட்டான்னா, அந்த மிராசுதார பதிச்சுக்கிட்டாருன்னா, இங்க தொழில் செய்ய முடியலன்னா, அவன் சண்டை போட்டான்னா, இந்த வாக்குவாதத்தில் நாளைக்கு துவைக்க வேண்டிய துணிகள் துவைக்காமல் இருந்தால் வருகிற வருமானம் போயிட்டுனா என்ன பண்றது? சரி, இதை யார்கிட்டையும் சொல்றது இல்லை அப்படின்னு அவ வாயை மூடிட்டான். அந்த நாள் முழுக்கவும் அவள் சோகத்தோடே வருகிறாள். அவருடைய கணவன் சின்னான் இரவு வீட்டுக்கு வந்ததும் கேட்கிறான், ஏன் சோகமா இருக்க? நீ ஏன் சோகமா இருக்க? அவன் எதுவுமே பேசல. அன்றைக்கு இரவு அவள் சாப்பிடல. அந்த இரவு அவளை குத்தி கிழிக்கிறது. அவளால் தூங்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அவள் காதில் திரும்ப திரும்ப கேட்கிறது, உன்னை செருப்பால் அடிப்பேன். அந்த வார்த்தை அவள் காதில் வந்து வந்து போகிறது. என்னை விட சின்ன புள்ள என்ன இப்படி பேசிட்டாலே, என்னை விட சின்ன புள்ள இப்படி பேசிட்டாலே அப்படிங்கிற எண்ணம் அவளை தூங்கவே விடவில்லை. அவள் தூக்கத்தை துளைக்கிறது. அவளை மீறி கண் அசந்து தூங்குறாள். அதிகாலை மீண்டும் எழுப்புகிறாள். காலம்பரை எந்திரிச்சோன்னே அவளுக்கு திரும்ப அந்த எண்ணம் தான் வருது, உன்னை செருப்பால் அடிப்பேன். அவள் ஓவென தேம்பி அடுகிறாள். சின்னானிடம் சொல்லுகிறாள், இந்த மாதிரி அந்த புள்ள பேசிருச்சு, அதனால தான் நான் வருத்தமா இருந்தேன். ஆனா நீ போய் சண்டை போட்டுருவியோன்னு நான் அவன்கிட்ட சொல்லல. அவள் பேசி சமாதானம் செய்த பிறகு மறுநாள் காலையில் அவர்கள் ஆத்துக்கு துணி துவைக்கிறதுக்கான எல்லா துணிகளையும் மூட்டைகளும் எடுத்துக்கொண்டு போகிறார். இந்த கழுதைக்கு நீங்க இப்ப கர்ணன் படத்துல கூட பார்த்திருக்கலாம், கழுதைக்கு முன்னால் கால்கள் ரெண்டையும் கட்டிடுவாங்க, அது மேல பொதியை சுமத்தி முன்னாடி தள்ளுவாங்க. அப்படி அந்த கழுதையின் மேல் எல்லா துணிகளையும் சுமத்தி ஆத்தங்கரைக்கு போறாங்க. உவர் மண், அப்புறம் அதை அந்த துணி துவைக்கிறதுக்கு வெளுப்பதற்கான எல்லாத்தையும் ஊற வச்சு ஆத்துல துணி துவைக்க தொடங்குறாங்க. அந்த ஆத்துல துணி துவைக்க தொடங்குகிற போது பலவேசம்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் வராரு. அந்த பெரிய மனிதர் சின்னானை பார்த்து கேட்கிறாரு, யோ என்னையா உன் பொஞ்சாதி ரொம்ப சோகமா இருக்கு, உடம்புக்கு எதுவும் முடியலையா? இந்த பலவேசம்ங்கிறவர் யாருன்னா அந்த சவன் சர்மாவுடைய மச்சான். யார் வந்து செருப்பால் அடிப்பான்னு சொன்னிச்சோ அந்த பொண்ணோட மாமா. ஆனா இந்த 2 குடும்பத்திற்கும் பேச்சுவார்த்தை இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நடந்த செய்தியை சின்னான் விளக்குறாரு. சின்னான் விளக்குனதும் இதான் சமயம்னு பலவேசம் சொல்றாரு. அவ ஒரு ராங்கி பிடிச்சவையா, அப்படித்தான் பேசுவா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படி தொடங்குகிற போது உடனே இவளுக்கு இருந்த ஆத்திரம், இவளுக்கு இருந்த கோபம் டக்குன்னு செங்கன்னு என்ன சொல்றா, ஆமா அவ ரொம்ப பேசிவிட்டா, அவளை ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி நகர்த்துகிறாள். பலவேசத்துக்கு கொண்டாட்டம் தாங்கல. பலவேசம் சொல்றாரு, ஆமாயா நான் கூட என் பையனுக்கு போய் எல்லா பகையும் மறந்துட்டு பொண்ணு கேட்டேன், அவ எடுத்தெறிஞ்சு பேசிவிட்டா, அவளை ஏதாவது செய்யணும் யான்னு பலவேசம் சொல்றாரு. அதற்கு இவ செங்கண்ணி சொல்றா, இவளுடைய மனதில் இருந்த குரூரம் எப்படி வெளிப்படுகிறது என்றால், ஆமாந்தோர உங்க பிள்ளைக்கு என்ன குறை, அப்பப்ப குடிப்பான், என்ன பொண்ணுங்க வீட்டுக்கு போயிட்டு வரான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆனா பாருங்க அவளுக்கு சீமையிலிருந்து மாப்பிளை வருதான், அவளை ஏதாவது செய்யணும்னு சொல்லவும் பலவேசம் அந்த பகையை எப்படி பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு.
பலவேசம் சொல்றாரு, இவங்க பார்த்து முடிச்சிருக்காங்கல்ல மாப்பிள்ள, மெட்ராஸ் மாப்பிள்ள, அவங்க தாத்தா எல்லாம் பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க. அந்த குடும்பம் எனக்கு தெரிஞ்ச குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு மொட்டை கடிதாசி போட்டுட்டேன். இந்த பொண்ணை பத்தி நான் மொட்டை கடிதாசி போட்டுட்டேன். அந்த பொண்ணோட தாத்தா இன்னைக்கு, அந்த பையனோட தாத்தா இன்னைக்கோ நாளைக்கோ அந்த ஊர்ல விசாரிக்க வருவார். என்கிட்ட தான் கேட்பார், ஊர்ல பெரிய மனுஷங்கிற பட்சத்தில். நான் அந்த பொண்ணை பத்தி தப்பா சொன்னா தெரிஞ்சிரும், அம்பிட்டுப்பேன். நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் நல்ல பொண்ணு தான், எதுக்கும் எல்லாரும் வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சவளக்காரச்சியை கேட்டாதான் தெரியும், எதுக்கும் அவளை கேளுங்கன்னு நான் சொல்லி அனுப்பிச்சிடுறேன். நீ அவ சரியில்லை அப்படிங்கிறத என்னவா சொல்றேன்னா, அதெல்லாம் நல்ல பொண்ணு தாங்க, 3 மாசமா அந்த பொண்ணு துணி துவைக்கிற துணி மட்டும் வரல, வீட்டுக்கு விளக்காகக்கூடிய அந்த துணி மட்டும் வரல அப்படிங்கிற செய்தியை சொல்லிடு. பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு அவங்க முடிவு பண்ணி இந்த கல்யாணம் நின்றுடும். என் பையனை நான் அதே மேடையில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவளை அப்படித்தான் பழி வாங்கணும்னு பலவேசம் சொல்றாரு. சின்னானுக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஐயா இப்படிலாம் பண்ண முடியாதுங்க பொண்ணு. சின்னா கழுதை வாங்கணும்னு இல்லை, இந்த 20 ரூபா வச்சுக்கான்னு பணம் கொடுக்குறாரு. சின்னான் வாங்க மறுக்கிறாரு. செகண்ட் என்ன சொல்றா, இல்ல இல்ல நீங்க கொடுங்கன்னு பணத்தையும் வாங்கிட்டா. அவன் திரும்பி போகும்போது செங்கண்ணி கூப்பிட்டு சொன்னான், இந்த ஊர்லயே வச்சு சொன்னா தப்பாயிடும், நான் நாளைக்கு பாவூர் சத்திரத்துக்கு சந்தைக்கு போறேன், அந்த சந்தையில வந்து என்ன பார்க்க சொல்லுங்க, நான் அங்க பேசிடுறேன், ஆனா என்ன எப்படி அடையாளம் தெரியும், உங்க வீட்டு பொண்ணையும் துணைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த திருமண நாள் குறித்த நாள் அன்னைக்கு அடுத்த 10 நாள்ல திருமண தேதிகள் முடிவாகுது. பந்தல் போடுறாங்க, திருமண வேலைகள் நடக்குது. பலவேசம் தினைக்கும் அந்த தெருவில் போயிட்டு வரேன், கல்யாணம் நின்றும் கல்யாணம் நின்றும் கல்யாணம் நின்றும். ஆனா கல்யாணம் நிக்கல. பந்தல் போடுறாங்க, வாழைமரம் கட்டுறாங்க, உற்றார் உறவினர்கள் வராங்க, இவனுக்கு பத்திரிக்கை வைக்கல, பரம்பரை பகை இவனுக்கு பத்திரிக்கை வைக்கல. அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய நாள் வருகிறது, கல்யாண மண்டபத்துக்கே பலவேசம் வந்துட்டான். எப்படியும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவ கர்ப்பமா இருக்கான்னு போய் சொல்லியிருக்கோம். அதை மீறி சத்தியமா இந்த பையனுக்கு கட்டி வைக்க மாட்டாங்க. என் பிள்ளைய அழைச்சிட்டு வந்து இதே மேடையில் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், ஒரு கலாட்டா பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நிற்கிறான். ஒரு வழியாக திருமணமும் நடந்தே முடிந்து விட்டது. இப்ப இவனுக்கு ஆத்திரம் தாங்கல, வேகம் யார் மேல திரும்புதுன்னா செங்கண்ணி மேல திரும்புது. இப்படி ஏமாத்தி விட்டாலே நம்மள அப்படின்னு நேரா செங்கண்ணி வீட்டுக்கு போறேன். சின்ன வாசல்ல இருக்கான், செங்கண்ணி எங்கடா அப்படின்னு கேட்கிறான். செங்கண்ணி வரா, வெத்தலை பாக்கு போட்டு நல்லா புது புடவை கட்டி வெளியில வந்து வாங்கண்ணே அப்படின்றான். ஏய் நான் உன்ட்ட என்ன சொன்ன, நீ என்ன பண்ண, என் குடியை கெடுத்துட்ட. செங்கண்ணி மெல்லமா ஒரு கேள்வி கேட்டா, யார் யார் குடியை கெடுத்தா, யார் யார் குடியை கெடுத்தா? இவன் கேட்கிறேன், நீ தான் 20 ரூபா பணம் வாங்கினிய, நான் தான் இந்த செய்தியை சொல்ல சொன்னனே, நீ ஏன் அதை போய் சொல்லல? உன்னதான் அவமானப்படுத்திட்டாளே, உன்னதான் செருப்பால் அடிப்பான்னு சொன்னாலே, அவளுக்கு அவ கல்யாணம் இப்ப நடந்து போச்சே, என்ன பண்ற அப்படின்னு கேட்டப்போ செங்கண்ணி ஒரு வார்த்தை சொன்னதுதான் அந்த கதையினுடைய உச்சம். அண்ணே, நாங்க சலவை செய்யறவங்க, அழுக்க வாங்கி சுத்தப்படுத்தி கொடுக்கறவங்க, நான் அழுக்குப்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா. அது இல்லை தோழர்களே உச்சம். அடுத்த வார்த்தை சொல்லுவா, நான் ஏன் தெரியுமா உன்ட்ட 20 ரூபா பணம் வாங்கினேன், நான் அந்த வேலையை அன்னைக்கு செய்யறேன்னு ஒத்துக்கலன்னா நீ நிச்சயமா வேற யாரையாவது வச்சு அவ கல்யாணத்தை நிறுத்திருப்ப. அவ சின்ன பொண்ணுதான், என்ன செருப்பால் அடிப்பான்னு சொன்னாதான் அவளுக்கு பதிலுக்கு பதில் வார்த்தை தான் பேசணும்னு நினைச்சனே தவிர அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு எனக்கு ஒரு நாளும் தோணலன்னு சொன்னான். நாம் எளிய மனிதர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கருணை இருக்குதுல்ல, இந்த வேல்யூபிள் இருக்குல்ல, அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பொருளாதார நிலையில ஒரு மேம்பட்ட நிலையில இல்லாதவர்கள் மீது இந்த பொது சமுதாயம் வைக்கக்கூடிய பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்கள நாம் எப்படி நடத்துறோம், அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன, பார்க்கிற போதே நாம் எப்படி பார்க்கிறோம். ஆனால் அந்த எளிய மனிதர்கள்ட்ட தான் இப்படியான வாழ்க்கை சார்ந்த அறம் ஓங்கி இருக்கிறது தோழர்களே. நான் இப்படியாக இதை நிறைவு செய்ய விருப்பப்படுகிறேன். சங்க காலம் தொடங்கி இலக்கியங்கள் எல்லாமும் அறம் 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 என்கிற ஒன்றை வலியுறுத்தியே வந்திருக்கிறது. அறம் என்பது நிலையான ஒண்ணா? இந்த கேள்வியை நான் உங்கள் முன் வைக்கிறேன். அறம் என்பது நிலையான ஒண்ணா? சர்வ நிச்சயமாக இல்லை. அறம் என்பது கால ஓட்டத்திற்கு ஏற்றாற் போல் மாறிக்கொண்டே வருகிறது. தேரா மன்னா என்று சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கேட்ட அறமும், முல்லைக்கு பாரி தேர் கொடுத்த அறமும்,
இந்த கதையில் செங்கண்ணி மேற்கொண்ட அறமும் வேறு வேறானதுதான். ஆனால் நான் அதை இந்த புள்ளியிலிருந்து அணுக வேண்டும் என எண்ணுகிறேன். ஆவிர் கடைமணி நடுனா நடுங்க என்று அந்த 32 வரிகளுக்குள்ளா தேரா மன்னான்னு ஆரம்பிச்சு, சோழ தேசத்திலிருந்து வந்த நான் உன்னுடைய தேசத்தில் இப்படி ஆட்பட்டிருக்கிறேன், அவளுடைய எல்லா விதமான நீதி விசாரணைக்கு நீதி தன் பக்கத்து நியாயத்தை சொன்னபோது அந்த நெடுஞ்செழியன் நிமிர்ந்து நின்றான். அந்த பாண்டிய மன்னன் எழுந்தான். யானோ அரசன் யானோ கல்வன் என மாண்டான். இதே திருவாரூர் பகுதியில் மணிநீதி சோழன் என்கிற ஒரு அரசன் ஒரு பசுவினுடைய கண்ணுக்குட்டி மாண்டதனால் புத்திர சோகம் எனக்கும் ஏற்பட்டால் தான் அது சரி என எண்ணி தன் மகனை தேர்காலில் இட்டான். இதுவும் அறம் என்றுதான் பேசப்படுகிறது. ஜெயகாந்தன் பின்னாளில் இப்படி சொல்லுகிறார், வாழ்க்கை என்பதே அந்தந்த நேரத்து நியாயங்கள் தான் என்கிறார். ஆக அறம் என்பது கால ஓட்டத்திற்கு ஏற்றார் போல் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அந்த அறம் என்பது வேறு ஒன்றும் இல்லை தோழர்களே, நமக்குள் எஞ்சி இருக்கிற கொஞ்சோண்டு மனசாட்சி. நன்றி, வணக்கம்.